சாம்பார் வச்சுருக்கோம். சத்தம் பண்ண அவரை கழிச்சு எல்லாம் எடுத்துருக்கோம். சட்னி சவுண்டு கேட்காது பார்த்துக்கலாம். இது தேங்காய் துவையல் சொல்லிக்கிட்டேன். அதை இப்படி இருந்து இங்கே இருந்தால் சிறையாக இருக்கேன்ட்டு டீ கடையில் தனியாக ஒரு முக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தர் சொல்லியிருக்கான். நம்ம என்ன செய்யணுமே தெரியாமல் தான் நீ பேசாமலே சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடல. சட்னி எடுத்து வச்சுக்காங்க ஆப்பி வச்சு பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. இல்லை சாப்பிடும்போது சத்தானம் சாப்பிடல. அது கரண்டி வச்சேடு. அது இது எந்த கரண்டியே ஸ்பூன் எங்கே தெரில. நீ கரண்டி வச்சேடு. இதை வச்சேடு. இந்த கரண்டியை வச்சு அதை எடு. சரி நான் அடுத்த நேரத்தில் எல்லாம் சாப்பிட கொடுத்தனே எடுக்கலை. எங்கேயாவது வச்சு போட்டு அது சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அமைதியான நதியின் நிலையோ அமைதியாம் பார்த்த போட்டுனா ரொம்ப ஆட்டுக்கு ரசிச்சுட்டே இருக்கும். தோசை முழு தோசையா பெரிய தோசை சின்ன தோசை காமிக்கணும்ல. பசி ஆகிட்டுப்பா. தமிழெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப பசி ஆகிட்டு கொலை பசி. எதையாவது வச்சுக்காங்க. கொலை பசி பசி பசியும் ஒரு படம். உலகத்தில் இருக்க முடியாதது இது எல்லாத்தையும் தரலாம். ஒரு இதை தீர்க்கவே முடியாது. அந்த சட்னி சாப்பிட்டு பாருங்க. அதுதான் பசி. பசி 50 பவுன் நகை போட்டு கொடுத்தாங்க. அவளுக்கும் பசி வரும். நகை போட்டதுனால பசி தீருமா? தீராது. பசி 1 லட்ச ரூபா இருக்கும் எடுத்தோம். அதனால் 1 லட்ச ரூபா இருக்கும் எடுத்துருக்கோம். என் பிள்ளைக்கு பசி வராது அப்படின்னு சொல்லணும்னா அவளுக்கும் பசி வரும். பசி கேமரா பார்க்கணும். அவளுக்கும் பசி வரும். பசி சொத்தை எழுதி என் மோளுக்கு சொத்தை எழுதி வச்சேன். அதை எழுதி வச்சேன். இதை எழுதி வச்சேன். கண்ணம்மா வாழ முடியுமா? அப்படியே இருக்கட்டும். அவளுக்கு பசி வருமா? பசி வரும். ராஜா மாதிரி வள வச்சேன். ராணி மாதிரி வளர்ச்சேன். தங்கத்தில் கிணறுக்கு ராஜி தாண்டா என் மக. அவளுக்கும் பசி வரும். வீரமங்கை வேலைச்சார் கண்டப்பட்டாங்க. அவங்களுக்கும் பசி வரும். ஜான்சரான கும்பாய் பிறந்த குழந்தைய தொட்டில் பாடி உடம்போடு சேர்த்துக்கிட்டு கட்டிக்கிட்டு பிடிச்சான சண்டை போட்டாங்க. அந்த பிள்ளைய அன்னைக்கு வாங்கிக்கலாம். படிக்கும்போது இளப்பேட்டை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். குழந்தைய விட்டு பிடிச்சாங்க. சொந்தக்காரங்க அந்த குழந்தைய வாங்கலையா? அவங்களுக்கும் பசி வரும். இந்தியாவுக்கு ரொம்ப காலம் இது பண்ணிட்டோம். அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அட்லி பிரபு பரிந்துரை பண்ணார் விட்டுடைய மகன்கிட்ட. அட்லி பிரபுக்கும் பசி வரும். அதை ஆய்வு பண்ணி இனமே நம்ம காலின் நாடுகளெல்லாம் விடுதலை கொடுக்கணும்
அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்களே விக்டோரியா மகாராணி, அவங்களுக்கும் பசி வரும். பணக்காரனுக்கும் பசி வரும், ஏழைக்கும் பசி வரும். உலகம் முழுக்க ஒற்றுமையாக நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு அரக்கன் பசிங்கிற அரக்கன். நாம் கொண்டாடுறது மகிடேஸ்வரன் பசி, மகிடாசுரனுக்கும் பசி வரும். சூரபத்மனுக்கும் பசி வரும். கொல்ல வேண்டிய அரக்கன் பசி, இன்னொரு அரக்கன் மது. காந்தி சொன்னார், இந்தியா மற்ற நாட்டில் வேற, இந்தியாவில் மதுங்கிற அரக்கனை ஒழிக்கணும், மதுங்கிறது அரக்கன் அதை ஒழிக்கணுன்ட்டு காந்தி சொன்னார். காந்தி சாம்பிரதிக இதில் லீவு எதுக்கு தெரியாமல், லீவு எதுக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் லீவு கொண்டாடிருக்கேன். தீபாவளி லீவுங்க, தசரா லீவுங்க, நான்சென்ஸ் பிட்டு. அது தசரா லீவு இல்லை, தீபாவளி லீவு இல்லை. தசரா லீவு இல்லைடா, காந்தி ஜெயந்தி லீவு. மறந்து போச்சா? தசராவால் காந்தி ஜெயந்தி காந்தியே மறந்து போயிட்டாரு. தசராங்கிற ஒரு இதில் காந்தி பிறந்தது மறந்து போச்சு. லீவு தசராக்கு இல்லை, காந்தி ஜெயந்தி அப்படி லீவு. பேச்செல்லாம் சரியாக தான் இருக்கு. 10 தோசையை குழந்தை திண்டுக்கு வீடியோ முடிச்சு கட்டு ஏற்கான போய் இருக்காது வச்சுட்டோம்லாம் இதை முடிச்சுடா. இனிமேல் பயத்துலேருந்து பேசக்கூடாது. இப்போ தான் 5வது போகுது. இப்போ தான் 5வதே போகுது. சும்மா பயங்காட்டாத சாம்பார் ஊற்றி நல்லா, அப்போ தான் இதாகல விற்கும். சப்பாத்தி விற்கும், கோதுமை தோசை. அந்த காலத்தில் எவ்வளோ காசு இருக்கேன், கோதுமை எல்லாம் சப்பா. நான் பந்தயத்தில் இறங்கிட்டேன். நான் இதை பற்றி நினைக்கவே இல்லை. சேலஞ்சுக்கிற மறந்துட்டேன், தின்னுக்கிட்டேன். சேலஞ்சு ஒன்றா இதாகிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது. மீண்டும் பிரிட்டிஷ் போயிடணும், இங்கிலாந்து போயிடணும். அமெரிக்காவோட தலைநகரம் என்னது? கொண்டாங்க. அமெரிக்காவோட தலைநகரம் என்னது? நீங்கள் தான் சொல்லணும் வீடியோவில். நீங்கள் சொல்லுங்களேன். தலைநகரம் என்னது? என்னது? நீங்கள் சொன்னால் நியூயார்க் சொல்லுவீங்க, அப்படிதானே? நியூயார்க் தான் சொல்லுவீங்க. வாஷிங்டன். வெரி குட். இப்படி தான் இருக்கும். ரெண்டும் உண்டு. சரி, பாகிஸ்தானோட தலைநகரம் என்ன? பாகிஸ்தானோட தலைநகரம் என்ன? இஸ்லாமாபாத்தா. சரி, இஸ்லாமாபாத், கராச்சி. இது ரெண்டு இருக்கு. ஏன்னா குளிர் நேரம். வெரி குட். பேசி முடியல படா. இது விளங்காது. இது இவன் சரி பண்ணணும். 5 1 2 3 4 இருக்கோம். 4 இருக்கா?
சாப்பிட சாப்பிட திகட்டி சாப்பிட முடியலப்பா. இருந்தாலும் வந்தது சாப்பிடும். வீடியோவில் வாங்குற சத்தம் வந்து கொடுக்குது. வாங்கி சாப்பிட முடிச்சு. என்னைக்கு 40 சப்பாத்திங்க. பாசம் தான். ஆமாம் 8 தோசை தின்ட்டான். சவுண்டு வர வரைக்கும் நம்மளுக்கு குரலை விட்டு தாண்டி வேலை வந்தால் ஒரு மாதிரி ஆயிரும். போதும் நம்ம வேணும் பாடுமா அப்போ வந்துமா. அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் தண்ணி குடிப்போம்ல, தண்ணிக்குள்ளே இறங்காது, வாங்குவான். அப்பவே இது பண்ணுவான், திங்கிறத பார்த்துட்டே இருப்பான். தொண்டை குடி அதுக்கு பிறகு அவனுக்கு ஆசை வரும். அப்பா சாப்பிடுதுன்னு நமக்கு இன்னும் சாப்பிட முடியலையோ, அப்பா கிட்ட வாங்கிடுமா. ஐயோ ஐயோ இப்படிதான் 1960 அமைக்கலாம் சம்பளம். கொடுமையா இது மேலே முடியல முடியல. எவ்வளோ கொலை சொன்னாலும் சாப்பிட முடியல. மரக்கடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அது டிபெண்ட் பண்ண தானே. நிலவை காட்டி ஒரு ரொட்டி பார்த்தாங்க. அது பொய்ன்னு பிள்ளைத்துக்க மாட்டேன், சும்மா ஏமாத்தாத. எனக்கு சோறு வேண்டாம். நிலவில் தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை, ஏமாத்துறேன். சோறத்துக்கு மாட்டேன். சின்ன பிள்ளை சோறத்துக்க முடியாது. ஏன்னா அது விளையாட்டு பிள்ளை, அதுகளுக்கு வேறு இது தேவைப்படும். அது ஜாலியாக இருக்கும். பசிங்கிறது தெரியாது. அம்மாவோட அன்பு அரவணைப்பில் இருக்கும். ஆனால் அம்மான்னு அம்மாக்கிட்டே ஒட்டி இருக்குமா, அம்மாவுக்கு தெரியும் இது அது காணாது. எப்போயா கொஞ்சம் உணவு கொடுக்குன்ட்டு ஏமாற்றி சோறு கொடுப்பா பிள்ளைகளுக்கு. அப்போ தான் நிலாவை கட்டி சோறு விட்டுவா அம்மா. அது கொஞ்சம் ஏமாற்றி 2 வாய் உள்ளே தள்ளிடுவா. அதான் தான் எவ்வளவு தள்ளிட்டு அதுக்குள்ள குழந்தைக்கும் ஸோ நிலவை காட்டி ஏமாட்டியான்னு வயிற்றுக்கு போட சோறாக்கி தந்துட்டியோ அப்படி இந்த குழந்தை வந்து கற்று அம்மா பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரும் தட்டி விட்ரும். இப்போ தாய் எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி குழந்தையோட வயிறு வச்சுட்ருவா. 1 2 3 3